சென்னை புறநகர் மாவட்டம் மீனவர் அணி சார்பாக மாபெரும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாம நலத்திட்ட உதவினா ஒரு 500 பேர் தருவாங்க, ஒரு 200 பேர் தருவாங்க, ஒரு 300 பேர் தருவாங்க. ஆனா இங்க செல்வந்தரை பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், தலைவர் 2026 முதலமைச்சர் ஆனாரு. அதனால 2026 பேருக்கு நான் நலத்திட்ட உதவி கொடுப்பேன்னு சொன்ன ஒரே ஒரு தொண்டர் யார் பார்த்தா நம்ம செல்வேந்தர் அவர்களும் அண்ணன் செந்தமிழன் அவர்களும் தான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது மாதிரி போட்டி போட்டு பண்றதுல எங்களுக்கு ஒரு ஆர்வம் தான். ஆனா இருந்தாலும் எங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி போட்டு பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்காளர்கள் உள்ள தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி. அந்த தொகுதியில என்னை வெற்றி பெற செய்த இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டேன்றது உறுதியா சொல்லுவேன். எங்களோட முகம் தளபதி தான். தளபதிக்கோசம் தான் ஓட்டு போட்டாங்க, விசி சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க, மக்கள் எல்லாம் ஆரவாரம் ஓட்டு போட்டாங்க. நாங்களும் கடந்த 31 வருஷமா தளபதியோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ரசிகர் மன்றம், நட்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவர் கூட நாங்க பயணிச்சோம். பயணித்ததுனாலதான் இன்னைக்கு வந்து நாங்க இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம். எங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது இவர் கட்சி ஆரம்பிப்பாரு, இவர் கட்சியோட தலைவர் ஆவாரு, இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆவாரு, இந்த சோழிங்கநல்லூர்ல நான் ஒரு எம்எல்ஏ ஆவான்னு எனக்கே தெரியாது. எல்லாமே தளபதி தான். அவர் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை உறுதியா சொல்லுவேன். மழை நின்றுச்சு, பரவாயில்ல உட்காருமா. அதனால ஒரு எலெக்ஷன்ல நிக்கணும்னா எவ்வளவு செலவு பண்ணணும், எத்தனை லட்சம் செலவு பண்ணுவாங்க, எத்தனை கோடி செலவு பண்ணுவாங்கலாம் தெரியும். ஆனா என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஒன்றியம், நகரம், பகுதி, ஊராட்சி, வார்டு, இளைஞர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, மகளிர் அணி அனைவரும் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும், இந்த அண்ணன் எம்எல்ஏ ஆகணுன்ற ஒரே காரணத்துக்கோசம் அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. நான் 1 ரூபாய் பணம் தரல யாருக்குமே. அவங்களோட சொந்த பைசால ஒரு நாள் வேலையை வச்சுட்டு நான் அந்த ஒரு ஏரியாவுக்கு பிரச்சாரத்துக்கு போறேன்னா அந்த இடத்துல எல்லாம் ஏற்பாடும் பண்ணுவாங்க. ஆர்த்தி இருக்கிறதும் சரி, மகளிர் அணி இருக்கிறதும் சரி, பட்டாசு இருக்கிறதும் சரி, மாலை போடுறது, ட்ரெயின்ல மாலை போடுறது எல்லாமே அவங்களோட சொந்த செலவுல தான் பண்ணாங்க. ஆனா இதை மற்ற கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே, மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் நாளைக்கு இடத்துல ஒரு வேட்பாளர் போறேன்னா வாப்பா அந்த பங்குச்சாளர் கூட்டு இருந்தா ஒரு 5 லட்சம் வச்சுக்கோ, நாளைக்கு வர தாரத்தப்பட்டெல்லாம் பயங்கரமா வச்சுக்கோ, எல்லாம் பக்கம் வச்சுக்கோ, நான் வருவேன், பயங்கர கூட்டமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம நாராயணன் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, அப்பா ரெடி பண்ணி வச்சுப்பா, காலைல பசங்க போறப்பா, ஜாவிக்கு இருக்கப்பா, சுதாகர் இருப்பா, மகளிர் செல்வியா இருக்காங்கப்பா, இவங்க அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. போய் காலைல 7 மணிக்கு போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவ்வளவு கூட்டம் இருக்கும். காலையில எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க, ஒரு 7 மணிக்கு நான் பிரச்சாரத்துக்கு போறேன்னா அவ்வளவு கூட்டத்தையும் கூட்டி ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு வீடாவே பிரச்சாரம் போய் என்னை ஜெயிக்க வச்சு என் கட்சி தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு அடிக்கடி சொல்றேன், எப்பா இது மாதிரிப்பா நீங்க வந்து தயவு செய்து இனி வர காலங்களில் எனக்கு தயவு செய்து சால்வை போடாதீங்கப்பா நான் சொன்னேன். என் கோரிக்கையை ஏற்றுக்கினாங்க அவங்க. நான் ஏன் அந்த சால்வை போட வேணாம்னு சொன்னேன்னா, அந்த சால்வை போடுறதுக்கு பதிலாக ஒரு சால்வை வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரை சால்வை வந்து எனக்கு போடுறாங்க. தினந்தோறும் வந்து என்னை பார்க்கும்போது அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, அவர் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து போடுறாங்க. அதெல்லாம் நான் என்ன சொன்னேன்னா, தயவு செஞ்சு இனி வர காலங்களில் சால்வை போடாதீங்க எனக்கு. அதுக்கு பதிலாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் பேகு, நோட்டு புஸ்தகம், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி வந்து வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா நான் போகும் இடமெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அதனால நான் கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த கோரிக்கை ஏற்று இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஆபீஸ்ல வந்து 5000 நோட்டு இருக்கு, அவ்வளவு ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஸ்கூல் பேக் அவ்வளவு இருக்கு. ஒரு தளபதி சொன்ன ஒரு வாக்கு எப்படி நாங்க நின்று எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆக்கணுமோ, சால்வ விஷயத்துல என் தொண்டர்கள், எங்க கட்சியோட தொண்டர்கள் அந்த வாக்கை நிறைவேற்றிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அடுத்தபடியாக இன்னொரு வாக்கு ஒன்று கொடுத்தேன். தயவு செய்து இனி வருங்காலங்களில் நான் கலந்து கொள்ள நிகழ்ச்சிகளில் பட்டாசு வெடிக்காதீங்க, நான் வரும்போது டிராபிக் ஜாம் பண்ணாதீங்க, மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குதுன்னு சொன்னேன். இப்பயும் சொல்றேன், நான் வருஷம் பட்டாசு வெடிக்கூடாது போது நான் நடந்தே வந்துட்டு கார் அங்கே விட்டுட்டு பட்டாசு வெடிக்கல, இங்கே ஏதோ அண்ணா ஆசை கோசம் வெடிச்சுட்டாங்க. இனி வரங்காலம் அது கூட வெடிக்காதீங்க. அதுக்கு பதிலாக பட்டாசு வெடிக்கிறதுக்கு பதிலாக முதியோர்கள், குழந்தைகள் காப்பகத்தில் வந்து நம்ம அன்னதானம் போட்டால் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்றது அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கட்சி பேரை சொல்லிட்டு எல்லா இடத்துல மாமல் கேட்கறாங்கன்ற ஒரு பேர் வந்துருமா. கடையா அந்த சாலை ஓரத்தில் இருக்கிற கடைகள்லாம் வந்து 200 ரூபா கொடு, 300 ரூபா கொடு, இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் பழகிட்டாங்க. அதனால நம்ம கட்சி பேரை வச்சுட்டு சில பேர் வாங்குறாங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம கட்சி பேரை வச்சு மாமல் வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தகவல் வந்து உடனடியாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். எங்கள் கட்சி பேரை வச்சு யாரு வந்து மாமல் வாங்கினாலோ மாமல் கொடுத்தாலும் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும்
காவல்துறை தகவல் தெரிவித்து பிடிச்சு கொடுங்க நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆனா எங்க கட்சி பேரை வச்சு வாங்குறாரு அந்த திமுக காரன் தான். அது நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டு இருக்காங்க ஒரு கடையா 200 அந்த லோக்கல் வட்ட செயலாளர் கூட ஒரு ஆளை வச்சுட்டு ஒரு கவுன்சிலர் கூட ஒரு ஆளை வச்சுட்டு வாங்குறது பழக்கமாகி போச்சு. அதை அவங்களால மாற்ற முடியாது. ஆனா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நிர்வாகம் தெரியாது, மாமூல் வாங்க தெரியாது, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து நிறைய தப்புகள் பண்றாங்க. ஆனா எங்க தளபதி சொல்லி கொடுத்துருக்காரு, நல்லது மட்டும் பண்ணு, நல்லது மட்டும் செய். இந்த 5 வருஷம் இல்ல 25 வருஷம் இந்த சோழன் தான் எம்எல்ஏன்னு சொல்லி எங்களை வளர்த்திருக்காரு. அதே போல எங்க தளபதி அவர்களும் 36 வருஷமா இருந்தாலும் அவர் தான் முதலமைச்சர் ஆவான்றது அதுவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் சின்னமலனை பத்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும். சாதாரணமா வந்தாங்க, நம்ம கட்சியில சேரணும்னு சொன்னாங்க. அவர் வந்து டிஎம்கே கட்சியில இருந்தாரு, அந்த ஆட்சியில் டிஎம்கே கட்சியில இருந்தாரு. வந்து கொடி மாட்டணும்னு சொன்னாங்க. கொடி அக்கா அவங்களும் அவங்க துணையார் அவர்களும் சின்னமலன் வந்தாங்க. நான் கொடியை மாட்டுவேன், ஆனா பயங்கர பிரபலமாயிடுவேன் சொன்னேன். அண்ணா நீங்க யாரும் மாட்டுக்கண்ணே அப்படின்னு சொன்னா போல. சரி வாங்கிட்டு சாதாரணமா என்னோட செல்லுல வீடியோ எடுத்து கொடியை மாத்தினேன். கொடியை மாற்றி 1 ஹவர்ல அந்த டிஎம்கே கொடியை எடுத்து வச்சு நம்ம தமிழக வெற்றி கொடியை மாட்டினா 10 லட்சம் பேர் 1 ஹவர்ல பாத்துட்டாங்க. எல்லா டிவி சேனல்ல ஆனா சென்னமலை தான் ஃபேமஸா இருக்காரு. வயது போய் போன் பண்றாங்க, என்ன ஒரு பரபரப்பாங்க. நான் தான் சொன்னலாங்க இந்த மாதிரி பண்ண முடியாது, நான் சொன்னேன் கேட்கவே இல்லை அவர். அது போல தொடர்ந்து அவங்க தம்பி செல்வந்தரன் பாத்தீங்கன்னா கப்பல் அவர் கேப்டனா இருக்கு. அவங்க லைன்ல வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி